أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹஸனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. அன்னலாரின் முதல் பயணம் ஷாம் தேசத்திற்கு. பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் மரணித்த பின் அன்னலார் தமது சிறிய தந்தை அபுதாலிப் அவர்களுடன் வசிக்கலானார்கள். அவர்கள் அன்னலாரை தமது பிள்ளைகளுக்கும் மேலாக பாசத்துடன் கவனித்தார்கள். வியாபாரத்திற்காக ஷாம் தேசம் புறப்பட்ட சிறிய தந்தை அன்னலாரையும் அழைத்து கொண்டு பயணமானார். இந்த வியாபார குழு ஷாம் சென்றடைந்து பசரா என்னும் இடத்தில் தங்கியது. அங்கு புகைரா என்ற கிறிஸ்தவ துறவி ஒருவர் வசித்து வந்தார். அவர் கிறிஸ்தவ அறிஞர் ஆவார். இந்த அறிஞர் அன்னலாருக்கு மேகங்கள் நிலத்தருவதையும் மரக்கிளைகள் வளைந்து குனிவதையும் கண்டார். பிறகு தமது வளமைக்கு மாறாக அந்த வியாபார குழுவினரை விருந்துக்கு அழைத்தார். வயதில் சிறியவரான அன்னலாரை மரநிழலில் அமர்த்திவிட்டு மற்ற எல்லோரும் சென்றனர். ஆனால் புகைரா அன்னலாரையும் அழைத்து வர செய்து தமது மடியில் உட்கார வைத்து நபித்துவ முத்திரையை பார்த்தார். தௌராத் மற்றும் இஞ்சில் வேதங்களில் அன்னலாரை பற்றி கூறப்பட்டிருந்த அடையாளங்கள் அனைத்தையும் கண்டு உணர்ந்தார். பிறகு அபுதாலிப்பை அழைத்து, உமது அண்ணன் மகன் இறுதி நபியாவார். இவரை ஷாம் தேசத்திற்கு அழைத்து செல்லாதீர். அங்குள்ள யூதர்கள் இவரை கொல்ல முயற்சி செய்கிறார்கள். இவரை மீண்டும் உங்கள் ஊருக்கே அழைத்து செல்லுங்கள். யூதர்களிடமிருந்து இவரை பாதுகாத்திடுங்கள் என கூறினார். இந்த சிறிய உரையாடலுக்கு பிறகு அன்னலாரை அழைத்து கொண்டு பத்திரமாக புனித மக்கா வந்தடைந்தார்கள். இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். முகத்தின் பரு மறைதல். அபியல் பின் ஹம்மால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்ததாவது, எனது முகத்தில் பருக்கள் தோன்றி முகத்தை வெண்மையாக்கிவிட்டன. அன்னலாரின் சமூகம் வந்து அது பற்றி முறையிட்டேன். அப்போது அன்னலார் துவா செய்து தங்களின் புனித கரத்தால் என் முகத்தை தடவினார்கள். இரவு வருவதற்குள் பருக்கள் மறைந்துவிட்டன. மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. குளிப்பிற்காக தயமம் செய்தல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் நோயாளிகளாகவோ அல்லது பயணத்திலோ அல்லது உங்களில் எவராது மலஜலம் கழித்து விட்டு வந்தால் அல்லது நீங்கள் மனைவியரை தீண்டி உடலுறவு கொண்டு இருந்தால் உங்களை சுத்தப்படுத்தி கொள்ள நீங்கள் தண்ணீரை பெறாவிட்டால் சுத்தமான மண்ணை நீங்கள் நாடுங்கள். கருத்துரை. குளிப்பு கடமையானவர் தண்ணீரை உபயோகிக்க இயலாதவர் தயமம் செய்து தொழுவது ஃபர்லாகும். உழுவுக்கு பதிலாக தயமம் செய்திடும் முறை போன்றே குளிப்பிற்கு பதிலாக தயமம் செய்யும் முறையாகும். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. முதுமையில் இரண விருத்திக்கான துவா. முதுமையில் இரண அபிவிருத்திக்காக இந்த துவாவை ஓதுங்கள். அல்லாஹும் மஜஅல் அவுஸா ரிஸ்கிக அலா இந்த கிபரி சின்னி வன்கிதாய் உம்ரி. பொருள், யா அல்லாஹ், எனது முதுமையில் நீ வழங்கும் இரணத்தை விசாலப்படுத்துவாயாக. ஆமீன். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. மரணத்தை அதிகமாக நினைத்தல். தண்ணீரால் இரும்பு துருப்பிடிப்பது போன்று இதயங்களும் துருப்பிடிக்கின்றன என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபோது அந்த துருவை நீக்குவது எப்படி என கேட்கப்பட்டது. மரணத்தை அதிகமாக நினைப்பதாலும் குர்ஆனை ஓதுவதாலும் அந்த துரு நீங்கிவிடும் என கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. பத்தினி பெண்கள் மீது அவதூறு கூறுதல். எவர்கள் கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு கூறி அதை நிரூபிக்க 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ அவர்களை நீங்கள் 80 கசையடி அடியுங்கள். பின்னர் அவர்களது சாட்சியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நிச்சயமாக அவர்கள்தாம் தீயவர்கள். எனினும் தௌபா செய்து தங்களை திருத்திக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கிருபை செய்பவனாகவும் இருக்கின்றான். ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலகத்தாரின் நிலை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அல்லாஹ் தஆலா மனிதனை சோதித்து அவனுடைய உணவை அவன் மீது நெருக்கடியாக்கினால் அவன் என் இரட்சகன் என்னை சிறுமைப்படுத்தி விட்டான் என கூறுகிறான். அப்படியல்ல. எனினும் நீங்கள் அனாதையை கண்ணியப்படுத்துவதில்லை, ஏழைக்கு உணவளிக்குமாறு தூண்டுவதும் இல்லை.
எட்டாவதாக மறுமையை பற்றி. மறுமையில் மக்களின் நிலை. மறுமை நாளில் மக்கள் தங்களின் அமல்களுக்கு தகுந்தவாறு வியர்வையில் மூழ்கியிருப்பர். சிலர் கணுக்கால் வரையும், சிலர் முழங்கால் வரையும், சிலர் பாதம் முதல் வாய் வரை வியர்வையில் மூழ்கியிருப்பர். வாய் வரை வந்த வியர்வை கடிவாளத்தை போன்று வாயில் நுழைந்திருக்கும் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம். பலவீனமான இதயத்திற்கு சிகிச்சை. ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்கள், அது இதயத்தை வலுவாக்குகிறது என நபி அவர்கள் கூறினார்கள். விளக்கம்: ஆரஞ்சு பழச்சாறு வயிற்றின் அசுத்தங்களை நீக்குகிறது, வாந்தி குமட்டலை போக்குகிறது, பசியை தூண்டுகிறது என்பதாக ஹதீஸ்கலை வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். பத்தாவதாக அன்னலாரின் அறிவுரை. அன்பளிப்பை மறுக்காதீர், விருந்துக்கு அழைத்தால் ஏற்றுக்கொள்ளும். அன்பளிப்பை மறுக்காதீர், முஸ்லிம்களை அடிக்காதீர் என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.